ஹலோ வேர்ல்ட். இன்னைக்கு வந்து மிக்கி மவுஸோட பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே மிக்கி மவுஸ். மிக்கி மவுஸ்னால் எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு மிக்கி மவுஸ் தான் இருக்குது, வால்ட் டிஸ்னியோட மிக்கி மவுஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய ஆளுங்களுக்கு, ஒரு 90% ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், கோல் ஏதாவது இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக ஏதாவது பண்ணி நாங்கள் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வால்ட் டிஸ்னி அவங்களுக்குமே ஒரு ஒரு வெறி ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பல விஷயங்களால் கொஞ்சம் நொந்து போயிருக்கிற டைமில் அவர் அந்த ஒரு அனிமேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த அவரோட ஒரு பெட் மாதிரி வச்சுருந்த ஒரு மவுஸ். நிறைய ஆளுங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட எங்கிற டேலண்ட்ஸ் வந்து தெரியறதில்ல. இல்லைன்னா எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்தை வச்சே நாங்கள் ஷைன் பண்ணலாம், இல்லை நாங்கள் ஒரு முன்னுக்கு வரலாம், ஒரு ஃபேமஸ் ஆகலாம், ஒரு செலிப்ரிட்டி ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியறதே இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டேன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டோன்னா லைஃப்பில் நாங்கள் எங்கேயோ போயிடுவோம். அது மாதிரி தான் இந்த வால்ட் டிஸ்னி அவங்க என்ன பண்ணாருன்னா, அவர்கிட்ட வச்சுருந்த ஒரு பெட் அந்த மவுஸை வச்சு அதே வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதிலே நான் பெரிய ஆளாக வரலாமே அப்படின்னு நினச்சி அப்படி பண்ணி வந்தது தான் இந்த வால்ட் டிஸ்னி. நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். நாங்கள் அந்த இடம் எல்லாமே போய் பார்க்க வேணுமா, அப்படியான பெரிய மனுஷர் பண்ண விஷயங்கள், அச்சீவ் பண்ண ஆளுங்களோட விஷயங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்ட வேணும். அது எங்களுக்கு ஒரு 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 ஆசையாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த ஒரு நல்ல டைமும் வந்துச்சு. நாங்கள் போய் பார்த்தோம். டிஸ்னிலேண்ட் அது வந்து அந்த ஒரிஜினலாக அவர் அங்கே இருந்து அந்த இடங்கள் எல்லாமே கட்டும்போது, அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டும்போது, அது இப்படி ஒரு ஒரு குட்டியாக இருந்து அது பெருசு ஒரு பிரம்மாண்டமாக வளர்கிற வரைக்குமே அவர் அங்கே இருந்த இடம் அது. அதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஒரு கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்களா, கொடுப்பன வேணும்னு சொல்லி, அதே மாதிரி அந்த கொடுப்பனவு எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பிள்ளைங்கள் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாப்பியஸ்ட் பிளேஸ் அப்படித்தான் சொல்கிறாங்க, அது வேர்ல்ட்ஸ் ஹாப்பியஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி. அது உண்மையில் அப்படி தான் இருக்கும். காலையில் போனால் டைம் போகிறதே தெரியாது. அப்படியே அவ்வளோ ஒரு ஜாலியாக சத்தம், நிறைய ஆளுங்களோட எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. உலகத்தில் என்னென்ன இடங்கள்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க. நிறைய ஒரு லாங்குவேஜ், ஒரு விதமான லாங்குவேஜ், ஒரு விதமான கல்ச்சர், இவ்வளோ பார்க்குற மாதிரி இருக்கும். அது உண்மையிலேயே பார்க்க கிடைச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வேறு நாங்கள் சொல்லி கொடுக்க வேணும், இப்படி பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறாங்க, இப்படி எல்லாமே நடந்திருக்கு, இப்படி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் ஒரு கதைகளும் சொல்லும்போது அவங்களும் ஏதாவது ஒரு மோட்டிவேட் பண்ணப்பட்டு அவங்க ஒரு பெரிய ஆளுங்களாக வருவாங்க. பேரண்ட்ஸ்னா அதானே வேலை, ஏதாவது சொல்லி கொடுத்து அவங்கள நல்லபடியாக ஆக்க வேண்டும். அப்படி நான் நினைக்கிறேன். நீங்களும் எல்லாரும், எல்லா அப்பா அம்மாவுமே அப்படி தான் இருப்பீங்க, எல்லா பேரண்ட்ஸும் அப்படி தான் இருப்பீங்க. உண்மையிலே அப்படி செய்கிறது எங்களுக்கு நல்லா. பிள்ளைங்களும் ஒரு நல்ல விஷயத்தில் ஒரு ஷைன் பண்ணுவாங்க, அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவாங்க, எதுலையாவது அவங்க சாதிச்சு காட்டுவாங்க. அதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தேன். ஹாப்பி பர்த்டே மிக்கி மவுஸ். அப்போது நான் நாளைக்கு வரட்டா? நீங்களும் வந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. பாய்.